السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. كلا بل ران على قلوبهم ما كانوا يكسبون. وقد ورد في الخبر عن أسامة بن زيد رضي الله عنه قال: قلت يا رسول الله لم أرك تصوم شهرا من الشهور ما تصوم من شعبان. قال: ذلك شهر يغفل الناس عنه بين رجب ورمضان، وهو شهر ترفع فيه الأعمال إلى رب العالمين، فأحب أن يرفع عملي وأنا صائم، أو كما قال صلى الله عليه وسلم. அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர், உலகை திருத்திய உத்தமர், அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉத் தாபியீன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலமட்டுமாக. அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஷாபான் மாதம் எத்தகைய தகுதியை பெற்றிருந்தது என்கின்ற கருப்பொருளில் சில செய்திகளை நான் இங்கே நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். அருமையான தோழர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் ஒரு பார்ட் டைம் முஸ்லீமாக இருந்ததில்லை, பகுதி நேர முஸ்லீமாக இருந்ததில்லை. அதேபோல் சீசன் முஸ்லீமாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்க மாட்டார்கள். முழு நேர முஸ்லீமாகவும் எல்லா காலத்திலும் முஸ்லீமாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள். அதாவது அவர்கள் எந்த ஒரு நற்செயலை செய்தாலும் எல்லா காலத்திலும் தொடர்ந்து செய்வார்கள். சில காலங்களில் விசேஷமாக அதிகமாக செய்வார்களே தவிர அதற்காக மற்ற காலங்களில் செய்யாமல் இருக்க மாட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தம் இது. உபரியான வணக்கங்களை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து செய்வதைத்தான் தங்களுடைய வழக்கமாக வைத்திருந்தார்கள். சுன்னத்தான செயல்கள், சுன்னத்தான வழிபாடுகள் என்று நாம் எதை சொல்கிறோமோ அதை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக செய்வார்கள். சில நெருக்கடியான காலகட்டத்தில் அந்த உபரியான வணக்கங்களை செய்ய முடியாமல் போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நெருக்கடிகள் தீர்ந்ததற்கு பிறகு மற்ற காலங்களில் அதை கலா செய்வார்கள் என்றும் நாம் பார்க்கிறோம். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பருவகால முஸ்லீமாக ஒருபோதும் இருந்ததில்லை, அதேபோல் பகுதி நேர முஸ்லீமாகவும் இருந்ததில்லை. எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் தொடர்ச்சியாக நற்செயல் செய்யக்கூடியவர்களாக, வழிபாடுகளில் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் சில காலங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சற்று முக்கியத்துவம் கொடுத்து சிரத்தையோடு அதிகமாக அமல் செய்வார்கள். அப்படி அவர்கள் அதிகமாக அமல் செய்த காலகட்டங்களில் ஒன்றுதான் ஷாபான் மாதம். எந்த அளவிற்கு ஹதீஸ்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷாபான் மாதத்தின் அமல்கள் பேசப்பட்டிருக்கின்றன என்று நாம் பார்த்தால், ரமலான் மாதத்திற்கு பிறகு அதிகப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்ற மாதம் என்பது ஷாபான் மாதம் என்று பேசப்பட்டிருக்கிறது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷாபான் மாதத்தினுடைய அந்த அதிகமான நோன்பு, அதிகமான நற்செயல்கள் எந்த பின்னணியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்கின்ற
அந்த விஷயத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது நாமும் இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட செயல்களை செய்வதற்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த தகவலை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். ஹஜ்ரத் உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் ஷாபான் மாதத்தில் எப்படி நோன்பு நோக்கிறீர்களோ இதேபோல் இதர மாதங்களில் நோன்பு நோற்பதை நாங்கள் பார்க்கவில்லையே, ரமலானை தவிர்த்து. ரமலான் மாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக நோற்பார்கள். அதை விடுத்து மற்ற மாதங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்பது என்பது ஷாபான் மாதத்தை விட குறைவானதாகத்தான் இருக்கும். ஷாபான் மாதத்தில் அதிகமாக வைப்பார். ஏன் அதிகமாக நீங்கள் ஷாபான் மாதத்தில் நோன்பு நோக்கிறீர்கள் என்று கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பதில் சொன்னார்கள். இந்த உம்மத்துக்கு இந்த 2 பதில் மிக முக்கியமானது. முதலாவது பதில், ராக்க ஷஹ்ருன் யக்ஃபுலுன் நாசு அன்ஹு பைன ரஜபின் வ ஷாபான். இந்த ஷாபான் மாதம் என்பது மக்களால் அலட்சியப்படுத்தப்படுகின்ற ஒரு மாதமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த மாதம் சிறப்புக்குரிய 2 மாதங்களுக்கு இடையில் வருகிறது. ஒன்று ரஜபு மாதம். ரஜபு மாதத்தை பொறுத்தவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அது அஷ்ஹுருல் ஹுருமில் ஒன்று. அல்லாஹ்வும் குர்ஆனிலே சொல்கிறான், ஷஹ்ருல் ஹராம் என்று சொல்வார்கள். அதாவது புனிதமிக்க மாதங்கள். மொத்தம் 4 மாதங்கள் உண்டு. இஸ்லாமிய மாதங்களில் 12 மாதங்களில் 4 மாதங்கள் புனித மாதங்கள். துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப், 4ம் புனித மாதங்கள். இந்த புனித மாதங்களுக்கென்று இஸ்லாமிய ஷரியாவிலே சில சட்டங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று, இந்த மாதங்களில் போர் தொடுக்கக்கூடாது, போரை தொடங்கக்கூடாது. ஒரு இஸ்லாமிய அரசு போரை தொடங்கக்கூடாது. இப்படி சில சட்டங்கள் இந்த மாதங்களுக்கென்று இருக்கின்றன. ஏன் இந்த சட்டம் என்றால், இந்த மாதங்களை பொறுத்தவரை நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் ஹஜ்ஜோடும் உம்ராவோடும் தொடர்புள்ள ஒரு மாதமாக இந்த 4 மாதங்கள் இருக்கும். துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் என்பது ஹஜ்ஜிக்கு தயாராகி ஹஜ்ஜிக்கு போய்விட்டு திரும்ப தாயகம் வந்து சேர்வதற்கான அந்த அவகாசம் 3 மாதங்கள். துல்காதா மாதத்திலேயே ஹஜ்ஜிக்காக என்ன செய்யலாம், இஹ்ராம் கட்டலாம். அப்போ எனவே அந்த 3 மாதங்களும் ஹஜ்ஜினுடைய போக்குவரத்துக்காக புனிதமாக ஆக்கப்பட்ட மாதங்கள். ரஜப் என்பது ஆண்டுக்கு ஒரு முறை அரபுகள் அன்றைக்கு காபாவை தரிசிப்பதற்காக வருவார்கள், உம்ரா செய்வதற்காக வருவார்கள். எனவே அப்படி வந்துவிட்டு செல்லும் போது பாதையில் அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த ஒரு மாதமும் புனித மாதமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. முழுக்க முழுக்க ஹஜ் மற்றும் உம்ரா என்கின்ற அந்த காரணத்துக்காக இந்த 4 மாதங்கள் புனித மாதங்களாக அறிவிக்கப்பட்டிருந்தன. புனித மாதங்கள் என்று சொன்னால் அந்த மாதங்களுக்கு நிறைய மரியாதையும் உண்டு. எனவே அப்படிப்பட்ட ஒரு மாதமாக ரஜப். அதே மாதிரி இன்னொரு மாதம் ரமலான் மாதம். ரமலான் மாதம் எத்தகையது என்பது நம்ம எல்லோருக்கும் சொல்லாமலேயே தெரியும். எனவே புனித மாதமாகிய ரஜபுக்கும் சிறப்பான மாதமாகிய ரமலானுக்கும் இடையில் இந்த ஷாபான் இடையில் வருகின்ற காரணத்தினால் மக்கள் இதை அலட்சியப்படுத்தி விடுகிறார்கள். எனவேதான் நான் இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு வைத்து இதனுடைய முக்கியத்துவத்தை உம்மத்துக்கு உணர்த்த நினைக்கிறேன். இது அலட்சியமாக கைவிடப்பட வேண்டிய ஒரு மாதம் கிடையாது, அமல்களால் அலங்கரிக்கப்பட வேண்டிய ஒரு மாதம், குறிப்பாக நோன்புகளால் அலங்கரிக்கப்பட வேண்டிய ஒரு மாதம் இது என்பதை நான் என்னுடைய உம்மத்துக்கு உணர்த்த நினைக்கிறேன். இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஏன் இந்த மாதத்தில் நான் அதிகமாக நோன்பு வைக்கிறேன் என்று சொன்னால், இந்த மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் நற்செயல்கள், அமல்கள் உயர்த்தப்படுகின்றன, மேலே கொண்டு செல்லப்படுகின்றன. நாம் செய்யக்கூடிய அமல்கள் தினந்தோறும் அல்லாஹ்விடத்தில் போய் சேருகிறது. அதே போல வாரத்திற்கு ஒரு முறை போய் சேருகிறது, அதுபோல ஆண்டுக்கு ஒரு முறை போய் சேர்கிறது. நாம் நிறைய பேர் கடைகண்ணிகள்லாம் வைத்திருந்தவர்கள், வியாபார பெருங்குடி மக்கள், அன்னன்னைக்கு கணக்கு பார்ப்போம் இல்லை, அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை கணக்கு பார்ப்போம், வருடத்திற்கு ஒரு தடவை கணக்கு பார்ப்போம். அதே போல அல்லாஹ் அடியார்களுடைய செயல்களை தினந்தோறும் மேலே கொண்டு செல்கிறான். அது எப்படி நிகழ்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஜ்ர் தொழுகைக்கும் அஸர் தொழுகைக்கும் மேலிருந்து வானவர்கள் வருகிறார்கள். ஃபஜ்ருக்கு வர்றவங்க உங்களுடைய பகல் முழுக்க இருப்பார்கள்,
அசருக்கு வருபவர்கள் மனிதர்களோடு மறுநாள் ஃபஜ்ர் வரை இருப்பார்கள். அப்படி வந்துவிட்டு செல்லக்கூடிய இந்த மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் கேட்பான், நீங்கள் பூமிக்கு போனீங்களே, என்னுடைய அடியார்களை நீங்கள் எப்படி பார்த்து விட்டு வந்தீர்கள் என்று அல்லாஹ் கேட்பான். எப்படி போய்விட்டு வந்தீர்கள்? அந்த மாணவர்கள் சொல்வார்கள், அத்தைனாகும் முகம் யுசல்லூன வத்தரக்னாகும் முகம் யுசல்லூன். அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போது அவர்களிடத்தில் போனோம், தொழுது கொண்டிருக்கும் போதே அவர்களிடத்தில் நாங்கள் விடைபெற்று வந்தோம் என்று சொல்வார்கள். ஃபஜ்ருக்கு வர்றவங்க அவன் பகல் நேரத்து மாணவர்கள், அப்போ ஃபஜ்ருக்கு கண்டிப்பாக நம்மெல்லாம் தொழுவோம். அதே போல் அசரில் என்ன செய்வாங்க, இரவு மாணவர்கள் வருவார்கள். இந்த ரெண்டு மாணவர்களும் சந்திக்கின்ற நேரம் என்பது ஃபஜ்ரும் அசருமாக இருக்கும். அப்போ ஃபஜ்ரும் தொழுவோம், அசரும் தொழுவோம். தொழும்போதே போனோம், தொழுகையில் இருக்கும் போதே நாங்கள் திரும்பி வந்தோம் என்று மாணவர்கள் சொல்வார்கள். ஏன் அல்லாஹ் அவங்கள சொல்ல வைக்கிறான்னா, இவங்க தான் ஒரு காலத்தில் அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட கேட்டபோது, ரத்தம் சிந்தக்கூடியவர்களா படைக்க போகிறாய், இவங்கெல்லாம் மோசமான ஆட்களாச்சே அப்படின்னு நம்மளை பற்றி எதிர்மறையான கருத்தை சொன்னவர்கள், அவர்களுடைய வாயினால் நம்மை பற்றி நல்ல கருத்தை வர வைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அப்படி சொல்லுவோம். இது தினம்தோறும் எப்படி போனீங்க, தொழுதாங்க. அப்போ டெய்லி நம்முடைய செயல் அந்த மாணவர்கள் மூலமாக மேலே போகிறது. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வாரந்தோறும் வியாழக்கிழமை என்று அல்லாஹ்விடத்தில் செயல்கள் உயர்த்தப்படுகின்றன. அதே போல் ஆண்டுதோறும் ஷாபான் மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் நன்மைகள் போய் சேருகின்றன. எனவே நன்மைகள் ஆண்டுதோறும் அல்லாஹ்விடத்தில் போய் சேரக்கூடிய அந்த நாளில் நான் நோன்பு வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதே காரணத்திற்காகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாழக்கிழமையும் நோன்பு வைப்பாங்க அப்படின்னு ஹதீஸ்ல வருது. அப்போ எனவே தோழர்களே, அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய மாதமாகவும் ஷாபான் இருக்கிறது, அதுபோல மக்களால் அலட்சியப்படுத்தப்படக்கூடிய மாதமாகவும் இருக்கிறது. ஆனால் அலட்சியப்படுத்தப்பட வேண்டிய மாதம் அல்ல அது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிய வைத்தார்கள். அருமையான தோழர்களே, இங்கே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஷாபான் மாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு வைத்தார்கள். இதை உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்று இப்பொழுது நாம் இந்த ஹதீஸில் படித்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களும் சொல்கிறார்கள், அதிகமாக ரசூலுல்லாஹ் நோன்பு வைப்பாங்க. எப்படி நோன்பு வைப்பாங்க என்று நாம் பார்த்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இந்த மாதிரி அதிகமாக நோன்பு வச்சாங்க என்று பார்க்கும்போது அதற்கு சில காரணங்களை எழுதுகிறார்கள். முதலாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அதிகமாக நோன்பு வைத்தார்கள் என்றால் அதற்கு ஒரு காரணம் ரசூலுல்லாஹ் நேரடியாக சொல்லிட்டாங்க. அலட்சியப்படுத்தப்படுகின்ற மாதம், அலட்சியப்படுத்தக்கூடாதுங்கிறதுனால நான் வைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாரந்தோறும் வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் நோன்பு வைப்பார்கள், வாரந்தோறும். அதே போல மாதத்திற்கு 3 நாட்கள் ஐயாமுல் பீத் என்று சொல்லப்படக்கூடிய வெண்மை நாட்களில் 13, 14, 15 நோன்பு வைப்பார்கள். சாதாரணமாக எப்போதும் வைப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்காக வேண்டியோ மற்ற காரணங்களுக்காக வேண்டியோ வெளியூர்களுக்கு போக நேரும் போது இந்த உபரி நோன்புகளை எல்லாம் வைக்க முடியாமல் போகும். அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நிற்கும். இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய பயணத்தை போலவா அவர்கள் பயணம் போனார்கள்? காலையில் சென்னையிலேருந்து போனால் நைட்டில் சென்னைக்கு வந்துடலாம், வந்தே பாரத். இப்போ அதை புறப்பட்ட இடத்துலேருந்து போயிட்டு திரும்ப அதே இடத்துக்கு ஒரே நாளில் வந்துடலாம், 22 மணி நேரத்துக்குள்ளே வந்துடுறது. அப்படியான ஒரு அமைப்பில் இன்றைக்கு பயணம் என்பது அதிவேக பயணமாக மாறிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி போகலை. போகிறதற்கென்று வாரக்கணக்கில் ஆகும், அங்கே வேலை முடிவதற்கு சில மாதங்கள் ஆகும், திரும்ப வருவதற்கு வாரக்கணக்கில் பிடிக்கும். மொத்தத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பயணம் என்பது பல மாதங்கள் கொண்டதாக இருக்கும். எனவே அந்த நேரத்தில் உபரியான நோன்புகள் நிறைய நோக்கப்படாமல் இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோன்புகளை எல்லாம் சேர்த்து ஷாபானில் கலா செய்வார்கள். மற்ற நேரங்களில் கலா செய்ய முடியும் அவங்களால. ஆனால் ஏன் இங்கே இந்த ஷாபானுக்கு கொண்டு வர்றாங்கன்னா, ஷாபானில் மிக அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதம், அது கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய மாதம், அலட்சியப்படுத்தப்பட வேண்டிய மாதம் அல்ல என்பதற்காகவே அந்த நோன்பை இங்கே கொண்டு வருவார்கள். இது 2வது காரணம். 3வது காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியர் அவர்களுக்கு ரமலான் மாதத்தில் நோக்க முடியாத நோன்புகள், உங்களுக்கு தெரியும் பெண்களுக்கு சில நோன்புகள் நோக்க முடியாது, அதை அவர்கள் கலா செய்வதற்கு இந்த ஷாபானைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள். ஏன்னா மற்ற காலத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்க பணிவிடை செய்ய வேண்டியது இருக்கும். பயணம் போகும்போது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களோடு தான் போவார்கள். இன்றைக்கி நாமெல்லாம் ஃபேமிலியை விட்டுட்டு பயணம் போகிறதுல ரொம்ப சந்தோஷம். நமக்கு நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறது அது ரொம்ப சந்தோஷம், இன்றைக்கி மனைவியை விட்டுட்டு போகிறதுங்கிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் பயணத்திற்கு கூட மனைவிகளோடு தான் செல்வார்கள்.
அப்போ எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா காலத்திலேயும் பணிவிடை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருந்த காரணத்தினால் அந்த கலா நோன்பு, ரமலானுடைய கலா நோன்பை மற்ற நேரங்களில் அவர்களால் வைக்க முடியாது. எனவே அவர்கள் கலா செய்வதற்கு ஷாபான் மாதத்தை தான் தேர்ந்தெடுப்பார்கள். இப்போ யோசிச்சு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளில் அதிகமாக நோன்பு வைப்பார்கள், நாமும் சேர்ந்து வச்சிடலான்னு அதில் மனைவிமார்கள் நோன்பு வைப்பாங்க. இதில் இன்னொரு காரணமும் சொல்லப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் ஷாபானுக்கு அந்த உபரியான நோன்புகளை கலா செய்வார்கள் என்றால், மனைவிமார் தங்களுடைய கலாவான நோன்பை, ரமலானுடைய கலாவை அதில் தேர்ந்தெடுத்து வைக்கும்போது அவங்க நோன்பு வச்சிருக்கும்போது நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தால் நல்லா இருக்குமா? எனவே அவங்களோட சேர்ந்து நாமளும் நோன்பு வைக்கணுங்கிறதுக்காகவே ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அந்த உபரியான நோன்புகளுடைய கலாவை மற்ற மாதங்களில் வைக்காமல் ஷாபானுக்கு கொண்டு வருவார்கள் என்றும் நமக்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். ஆக இது போன்ற காரணங்களால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான நோன்பு நோக்கக்கூடிய மாதமாக ஷாபான் மாதம் இருந்தது. அது மட்டுமல்ல, ஷாபான் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு நோட்டதற்கு இன்னொரு காரணம் ரமலானை வரவேற்க வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக. ஏனென்றால் ரமலான் மாதத்தினுடைய முன் சுன்னத்தை போல இந்த நோன்பு அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கும் முன் சுன்னத்து பின் சுன்னத்து என்று இருக்கிறதா இல்லையா? அதுபோல ரமலான் மாதத்தினுடைய ஃபர்லான நோன்புகளுக்கு முன் சுன்னத்தான நோன்பாக ஷாபானுடைய நோன்பு இருக்கிறது. அதனால் தான் அல்லாமா இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், உபரியான தொழுகைகள், பொதுவான தொழுகைகள் நிறைய இருக்குது, லுஹா இருக்குது, அதே மாதிரி தஹஜ்ஜுது தொழுகை இருக்குது, மற்ற தொழுகையெல்லாம் இருக்குது. இந்த தொழுகைகளை விட முன்பின் சுன்னத்துகள், ஃபர்லான தொழுகையினுடைய முன்பின் சுன்னத்துகள் தான் மரியாதைக்குரியது. சிறப்புகளில் எது மேன்மைக்குரியது என்று சொன்னால், மற்ற பொதுவான உபரி தொழுகைகளை விட ஃபர்லான தொழுகைகளின் முன்பின் சுன்னத்துகள் தான் அதிகமான மேன்மைக்குரியவை. அதுபோல நோன்பில் நிறைய சுன்னத்துகள் இருக்கின்றன. ஆஷூரா நோன்பு இருக்குது, அரஃபா நோன்பு இருக்குது, மற்ற வியாழக்கிழமை திங்கட்கிழமை நோன்புகள் இருக்கின்றன. இந்த நோன்புகளை எல்லாம் விட மிகச்சிறந்த சுன்னத்தான நோன்பு என்பது ஷாபான் மாதத்தில் வைக்கப்படக்கூடிய அந்த ரமலானின் முன் சுன்னத்து நோன்பும், ஷவ்வால் மாதத்தில் நோக்கப்படக்கூடிய அந்த 6 நோன்பு பின் சுன்னத்து நோன்பு தான் ரொம்ப சிறப்பானது உபரி நோன்புகளில் என்று சொல்கிறார்கள். அப்போ எனவே ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்காகவே, வரவேற்பதற்காகவே, அதற்கு முன்னோட்டமாகவே தமிழில் ஒரு வழக்கு சொல் இருக்கிறதா அல்லவா? யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அதுபோல ரமலான் வரும் பின்னே அதற்கு மணியோசையாக ஷாபான் என்ன செய்கிறது, முன்னாலே வந்து விடுகிறது. அதற்காக விசுவாசர்கள் நோன்பு நோற்பார்கள். அப்போ இந்த காரணத்திற்காகத்தான் அதிகமாக இந்த காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மக்கள் எல்லாம் அலட்சியப்படுத்துகிறார்கள். மக்கள் அலட்சியமாக இருக்கின்ற நேரத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய அலட்சியத்தை உதறிவிட்டு எழுந்து வழிபாடுகளில் கவனம் செலுத்தினால் அந்த இபாதத் என்பது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் சேர்ந்து செய்யும் போது நாம் செய்கிறது ஈஸி, புரிஞ்சுங்களா? ஒரு கனமான ஒரு பொருள் வச்சுக்கலாம். உதாரணமாக ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம், ஒரு பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கிறோம், திடீர்னு வண்டி நின்றுச்சு, பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் வண்டி நின்றுச்சு, எடுக்கலை, தள்ளி விட்டால் தான் போகணும் வைங்க. எல்லாரும் சேர்ந்து தள்ளி விடும்போது நகர்ந்துடும். ஆளாளுக்கு ஒன்று சத்தம் போட்டு என்ன செஞ்சுருவோம், நகர்த்திடுவோம். ஆனால் தனியாக நாம் மட்டும் நகர்த்த முடியாது. சொல்லப்போனால் தனியாக நாம் அதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு பாரமாக தோன்றும், ஒரு கனமாக தோன்றும், செய்ய முடியாது நம்மால். எனவே அமல்களை அடுத்தவர்கள் செய்யும் போது நாமும் கூட சேர்ந்து செய்வது என்பது மிக இலகுவானது. ஏன் ரமலான் மாதத்தில் மக்கள் அமல் செய்கிறதுல அதிகமாக ஆர்வம் காட்டுறாங்க? ஏன்னா எல்லாருக்கும் ஆர்வம் வந்துடுது. எல்லாருக்கும் வந்துடும் போது நமக்கு ஈஸியாக சேர்ந்து ஆர்வம் வந்துடுது. அப்போ ஆர்வத்தோடு சேர்ந்து ஆர்வமாக ஆகிவிடுகிறோம், அவ்வளவுதான். ஒரு பொருளை தூக்கும்போது அவர் ஒரு ஐலேசன் சொல்வார், இவர் ஐலேசன் சொல்வார், எல்லாரும் சேர்ந்து ஐலேசன் சொல்லும்போது கோரக்கா போடும்போது தள்ளி விட்டுறலாம் ஈஸியாக. அந்த அளவில் தான் நாம் ரமலான் மாதத்தை மிக அதிகமாக நோன்புகளாலும் நல்லமல்களாலும் அலங்கரிக்கிறோம். ஆனால் மக்களெல்லாம் அலட்சியமாக கவனமற்றவர்களாக இருக்கும்போது நாம் அந்த அமலை செய்வது என்பது நமக்கு மனசுக்கு ரொம்ப பாரமாக தோன்றும். அந்த பாரத்தை தட்டிவிட்டு, அந்த கவனமின்மையை போக்கிவிட்டு நாம் எழுந்து நிற்கும்போது, வழிபடும்போது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்குது. மற்ற அடியார்களெல்லாம் உறங்கி கொண்டிருக்கிற நேரத்தில், கவனமில்லாமல் இருக்கிற நேரத்தில் என் அடியா எனக்கு முன்னால் வந்து நிற்கிறான் பத்தியா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நம்மை மாணவர்களிடத்தில் பெருமை பாராட்டி பேசுகிறார். அதனால் தான் ஃபஜ்ர் தொழுகைக்கு வரக்கூடியவர்களுக்கு மிக சிறப்பு. மக்கள் எல்லாம் பெட்டில் உறங்கிக்கிட்டு இருப்பாங்க.
இரவு தொழுகை தஹஜ்ஜுத் தொழுகையில் ஈடுபடக்கூடியவர்களோட சிறப்பு ஏன்? மக்கள் எல்லாம் படுக்கைகளில் படுத்து கிடக்கிற நேரத்தில் இந்த அடியான் கவனத்தோடு எழுந்து நிற்கிறான். அதனால் அல்லாஹ் அவரை மிக அதிகமாக விரும்புகிறான். எனவே மக்கள் எல்லாம் அலட்சியப்படுத்துகிற நேரத்தில் ஒரு மனிதர் அந்த அலட்சியத்தை உதறிவிட்டு அல்லாஹுவுக்கு முன்னால் அமல் செய்வதற்காக நிற்கும் போது அல்லாஹ் அதை மிகவும் சிலாகித்து பேசுகிறான். அல்லாஹ்விடத்தில் அதற்கு மிக அதிகப்படியான மரியாதை உண்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், மக்கள் எல்லாம் அலட்சியமாக இருக்கும்போது நாம் எழுந்து அமல் செய்கிற போது அந்த அமல் என்பது மிகவும் ரகசியமான அமலாக இருக்கும். ரகசியமான அமலாக இருக்கும். ஏன்னா யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக செய்யப்படக்கூடிய அமல் அல்லாஹ்விடத்தில் மிகவும் மரியாதைக்குரியது. மிகவும் மரியாதைக்குரிய, சாதாரணமான மரியாதை அல்ல. அல்லாஹ் நன்மைகளை மறைத்து செய்யும்படிதான் சொல்கிறான். ஃபர்லான விஷயங்களை எல்லோருக்கும் தெரியும்படியாக நாம் செய்துவிடலாம். ஆனால் உபரியான வணக்கங்களை எவ்வளவு தூரம் நாம் மறைத்து செய்கிறோமோ அவ்வளவு தூரம் அந்த அமல்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அங்கீகாரம் இருக்கிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், நீங்க எவ்வளவு தூரம் உங்களுடைய அமல்களை மறைத்துக் கொள்கிறீர்களோ, வெளிப்படுத்துகிறீர்களோ, அது மறுமையில் குறைவாகத்தான் பயன் தரும் என்று சொல்கிறார்கள். வெளிப்படையாக எல்லோருக்கும் தெரியும் வண்ணம் செய்யப்படக்கூடிய அமல்களில் பயன் என்பது மிகவும் குறைவு. அதை மறைத்து செய்கிற போது அதற்கு மரியாதை அதிகம். அதனால்தான் சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவார்கள், உக்தும் ஹசனாத்திக அசத்த கமா தக்தும் செய்யாத்திக்க. ஒரு பாவம் செய்யும் போது யாருக்கும் தெரியாம செய்யணும்னு நினைக்கிறீல்ல, ஒரு பாவம் செய்யும் போது எல்லாத்துக்கும் காட்டிக்கிட்டா செய்கிற நீ இல்லையா, மறைவாகத்தானே செய்கிறாய். அந்த பாவத்தை செய்யும் போது எவ்வளவு தூரம் நீ மறைந்திருக்கிறாயோ அதை விட அதிகமாக நன்மையை செய்யும் போது மறைந்து கொள். அல்லாஹ்விடத்தில் அது அதிகமான நன்மையை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்று இமாம் சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுவார்கள். ஏனென்றால் அந்த அமல்களுக்கு மிக அதிகமான மரியாதை அல்லாஹ்விடத்திலே. அதனால்தான் சில சலப்புகளை பார்க்கிறோம், மேன்மக்களை பார்க்கிறோம், அவர்கள் கிட்டத்தட்ட 40 வருடங்களாக நோன்பு வைப்பார்கள். அப்படின்னா தொடர்ச்சியான அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு இடையிலே நோன்பு வைக்கிற பழக்கம் 40 வருஷங்களாக இருந்திருக்கும். ஆனால் அவங்க வைக்கிற நோன்பு அவங்க வீட்டுக்காரங்களுக்கு கூட தெரியாது. என்ன செய்வாங்களான்னா, காலையில் வேலை வெட்டிக்கு செல்கிற போது உணவை எடுத்துக்கொண்டு செல்வார்கள். போகின்ற வழியிலேயே அதை யாருக்காவது தர்மம் செய்துவிட்டு என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னால் நோன்பு வச்சிருவாங்க. வீட்டில் என்ன நினைப்பாங்கன்னா, சாப்பாடு கொண்டு போனாரு, கடையில் போய் சாப்பிட்ருப்பாரு அப்படின்னு நினச்சிக்குவாங்க. கடையில் உள்ளவங்க என்ன நினச்சிக்குவாங்க, அலுவலகத்தில் உள்ளவங்க என்ன நினச்சிக்குவாங்க, இவர் வீட்டிலே சாப்பிட்டு வந்துட்டாருன்னு நினச்சிக்குவாங்க. எனவே தன்னோடு நெருக்கமாக உள்ள வீட்டுக்காரர்களுக்கும் வேலைக்காரர்களுக்குமே கூட தெரியாமல் 40 ஆண்டு காலமாக நோன்பு வைக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாம் வரலாற்றில் இருந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஏன்னா அமல்களை மறைத்து செய்வதில் அவ்வளவு பெரிய நன்மை இருக்கிறது. எனவே எல்லோரும் அலட்சியமாக இருக்கின்ற காலகட்டத்தில் நாம் எழுந்து அல்லாஹ்வுக்காக தொழுகிற போது, நாம் எழுந்து அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கிற போது அது அல்லாஹ்விடத்தில் மிகவும் ஏற்புக்குரிய தன்மை உள்ளதாக மாறிவிடுகிறது. எனவே ஷாபான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அமல் என்பது மிகவும் மறைத்து செய்யப்படக்கூடிய அமலாக இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் மிகவும் மக்பூலான அமலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு முக்கியமான காரணம். இன்னொரு முக்கியமான காரணத்தையும் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன் தோழர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஷாபான் மாதத்தில் அதிகமாக பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று சொன்னார்கள். ஏன் இந்த மாதத்தில் அல்லாஹ் அதிகமாக பாவத்தை மன்னிக்கிறான்? ஏன், என்ன காரணத்திற்காக மன்னிக்க வேண்டும்? ஒரே ஒரு காரணம் தான் தோழர்களே. ரமலான் மாதம் என்பது நோன்புகளாலும் வழிபாடுகளாலும் சிறப்பிக்கப்பட வேண்டிய ஒரு மாதம். அந்த மாதத்திற்குள்ளே செல்லும் போது பாவங்கள் எல்லாம் களையெடுக்கப்பட்ட மனிதர்களாக உள்ளே செல்லும் போதுதான் நன்மைகள் செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வம் நமக்கு வரும். பாவ கரையோடு நாம் செல்கிற போது நிச்சயமாக நன்மைகளுடைய எண்ணம் பிறப்பது மிகவும் கடினம். ஏன்னா பாவங்கள் என்பது நன்மைகளை தடுத்து நிற்கக்கூடிய கரும் பாறைகள். பாவ சிந்தனை இருக்கின்ற மனதுக்குள்ளே நன்மைகள் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் பிறக்கவே பிறக்காது. அதனால் தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், அடியார்களை இந்த மாதத்தில் சுத்தமாக ஆக்குகிறான், தூய்மைப்படுத்துகிறான். பாவக்கரைகளிலிருந்து அவர்களை தூய்மைப்படுத்துகிறான். உண்மையான தோழர்களை நாம் கவனிக்க வேண்டும். நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். அவர்கள் செய்த தீமைகள் அவர்களுடைய உள்ளங்களில் துருவாக படிந்து விட்டன என்று அல்லாஹ் சொல்கிறான். யாரை பார்த்து சொல்றான் தெரியுமா? யாரு தப்புக்கு மேல தப்பு செஞ்சு
அவங்களுடைய மனம் இறுகி போய்விட்டதோ அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஏன் தெரியுமா? பாவங்கள் உள்ளத்தை போய் துருவாக மாற்றி விடுகிறது என்று சொன்னால், தோழர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு அடியான் ஒரு பாவம் செய்கிற போது அவனுடைய இதயத்தில், அவனுடைய உள்ளத்தில் ஒரு கரும்புள்ளி விழுகிறது. இதயம் எப்போதும் தூய்மையாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இதயம் என்பது அல்லாஹ் வாசம் செய்கின்ற இடம். அல்லாஹ் தன்னுடைய கண்ணோட்டத்தை, தன்னுடைய பார்வையை செலுத்தக்கூடிய இடம். அது தூய்மையாகத்தான் இருக்கும். மனிதன் தவறு செய்கிற போது உள்ளம் என்பது கற்பிழந்து விடுகிறது, கருப்பாகி விடுகிறது. பாவத்திற்கு மேல் பாவம் செய்ய 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 அடுத்தடுத்து அதில் புள்ளி விழுந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் பாவம் செஞ்சதுக்கு பிறகு இஸ்திக்பார் செஞ்சுட்டாருன்னா அந்த கருப்பு புள்ளி அகன்றுவிடும். அவர் இஸ்திக்பார் செய்யாமல், பாவ மன்னிப்பு தேடாமல் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருக்கும்போது அது புள்ளிக்கு மேல் புள்ளி, கருப்புக்கு மேல் கருப்பு படிந்து படிந்து ஒரு கட்டத்தில் அது கருமையாக மாறிவிடுகிறது, துருப்பிடித்து விடுகிறது. அதற்கு பிறகு அதில் நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனையே எழாது. அல்லாஹ் இந்த உலகத்திலே நாம் ஒரு நன்மை செய்தால் அந்த நன்மையை திரும்ப செய்வதற்கான ஒரு வாய்ப்பை தருவதுதான் அந்த நன்மைக்கான இந்த உலகத்தின் பயன். நாம் இன்னைக்கு தொழுகிறோம் ஜும்மா, இந்த தொழுகைக்கு அல்ல இந்த உலகத்திலே நமக்கு ஒரு நன்மை தருவான். என்ன நன்மைன்னா, அடுத்த வாரம் ஜும்மா தொழுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இந்த வாரம் நாம் ஒரு தவறு செய்தால் அந்த தவறுக்கு இந்த உலகத்திலே ஒரு தண்டனை தருவான். அது என்ன தண்டனை தெரியுமா? அதே தப்பை திரும்ப செய்ய வைப்பான் அல்லாஹ். அதே தவறை திரும்ப செய்ய வைப்பது என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் டேஞ்சர் ஜோனில் இருக்கோம்னு அர்த்தம். ஏன் அல்லாஹ் செய்ய வச்சானா, ஏற்கனவே இதை மாதிரி ஒரு தப்பு செஞ்சோம், அதுக்கான இந்த உலக தண்டனைன்னு புரிஞ்சுக்கணும். எனவே திரும்ப திரும்ப தவறு செய்பவர்கள் அவர்கள் மிகவும் அதிகமான டேஞ்சர் ஜோனில் இருக்கிறாங்க, கேசுவாலிட்டியில் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு மனிதன் ரமலானுக்குள்ளே போனால் அவனிடத்தில் எந்த நன்மை சிந்தனை வரும்? வராது அல்லவா? அதனால்தான் அல்லாஹ் அடியார்கள் ரமலானில் முழுமையாக பயன்பெற வேண்டும் என்று நினைக்கிறான். எனவே இந்த மாதத்தில் அதிகமான பாவ மன்னிப்பை கொடுக்கிறான். அதற்கு வசதியாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை அதிகமான நற்செயல்களாலும் வழிபாடுகளாலும் நோன்புகளாலும் அலங்கரித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எனவே அருமையான தோழர்களே, அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான ஒரு மாதம்தான் இந்த மாதம் என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த ரமலானுக்கான வெள்ளோட்டமாகவும் முன்னோட்டமாகவும் இந்த ஷாபான் மாதம் அமைந்திருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஷாபான் மாதம் என்பது ரமலானை போலவே சிறப்புக்குரிய மாதம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்ற வகையில் இந்த மாதத்தை நாம் அதிகமான நன்மைகளால் நாம் இந்த மாதத்தை சிறப்பிப்போம். இதன் பொருட்டால் அல்லாஹ் நம்மை ரமலானுடைய மாதத்தில் அதிகமான நன்மைகளையும் சிறப்புகளையும் அடைந்து கொள்ளக்கூடிய அடியார்களுடைய கூட்டத்தில் சேர்த்தருள் புரிய வேண்டும் என்று இந்த நேரத்திலே துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.